ஹாய் கைஸ். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். முக்கால்வாசி நெகட்டிவ் கமெண்ட் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. நிறைய பேர் ரிவ்யூவில் இந்தியன் டூவே பரவாயில்லங்கிற மாதிரி சொன்னாங்க. படம் அவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் படத்தை பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறன்னு சொல்லலாம். அதை பற்றி போக போக சொல்கிறேன். இந்தியன் டூக்கு அப்புறம் கமல் சாருக்கும் PS2க்கு அப்புறம் மணி தாத்தாவுக்கும் இந்த படம் கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரியிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் நல்லா மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதுதான் அவங்க ரெண்டு படத்துலையும் மிஸ் ஆச்சு. அதனால தான் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. அந்த மிஸ்டேக் இந்த படத்தில் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஸ்டோரி பில்டிங்க்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது சூப்பராக ஒர்க் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். இவங்க சொல்ல வந்த கதையை ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது குழப்பமும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இன்ட்ரோல் பிளாக்கான செட்டிங்ஸ்லாம் சூப்பராக பில்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டாலேருந்து ஸ்லோவாக போனாலுமே இன்டர்வலில் ஹீட் மூமெண்ட்டில் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே ஒரு கேரக்டரும் சூப்பராகவே பில்டு பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே மோட்டிவ் கொடுத்து தான் படத்தோட கதையில் கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லா கேரக்டருமே சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்டிங் வைஸாக எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. மணித்தாத்தா படங்களில் ஒழுங்காக நடிக்க தெரியாதவங்க கூட நல்லா நடிச்சிருவாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி யாருமே மொக்க ஆக்டர்ஸ் சொல்ல முடியாது. கமல் சார்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் இந்த படத்துக்கு முதுகெலும்பு சொல்லணும். படத்தில் எங்கெங்கே லேக்லாம் ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ் எல்லாம் மணித்தாத்தா படங்களில் குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருந்தாரு. இதில் இருந்தால் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கம் வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பரான ஸ்டோரி பில்டிங்கை வச்சுட்டு ஹை மூமெண்ட்டை பிடிக்காம செகண்ட் ஹாஃபில் ஒப்பேற்றுற மாதிரி சீன் பிடிச்சிட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு த்ரிஷாவோட போர்ஷன்லாம் தேவையே இல்லாத அணி தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர அன்பிரடிக்டபிள் சீன் மாதிரி இல்லை, எல்லாம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது. அதனால இந்த படம் சுமாராக வந்திருக்கு செகண்ட் ஹாஃப்லால். ஓவராலே படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்காது. கமல் சார் மணி சார் ஃபேனுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யங்ஸ்டர் படம் நிறைய பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஒன்ஸ் கண்டிஷன் என்னென்னா, கண்டிப்பாக இந்த படம் பார்க்கறதுக்கு பொறுமை முக்கியம். பொறுமை மட்டும் இல்லைன்னா தேட்டரில் போய் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு வருவீங்க. நான் கேரண்டி அதுக்கு. ஓகே கைஸ், நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.